மனசு பாரமா இருந்தா கூட ஏதோ ஒரு விதத்துல சமாளிச்சு வாழ்ந்துடலாங்க. ஆனா உங்களை விட்டு அவங்களே தூரமா போயிட்டாங்கன்னா நீங்களே அவங்கள விட்டு ஒதுங்குறது தான் சிறந்தது. ஏமாந்து போன எல்லாருமே நம்பினது ஒண்ணுதான். ஆரம்பத்துல அவங்க உங்களோட செயல்பட்ட விதத்தையும் அந்த நாடகத்தையும் தான். உங்களை காயப்படுத்தியவளுக்கே நீங்க நன்றி சொல்லுங்கப்பா. ஏன்னா அவங்கள விட நல்லவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே அவங்க தான். நேசிக்காத ஒருத்தரை நீங்க நேசிச்சு கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா நேசித்து கொண்டிருந்த ஒருத்தர் உங்களை வேணான்னு விட்டுட்டு போறதும் கஷ்டமான ஒண்ணுதான். ஆனா அதற்காக கடந்த காலத்தை நினைச்சு நீங்க வருந்தாதீங்க. நீங்க ஒரு தவறான நபரை நம்பி உங்கள் நேரத்தை வீணடித்ததுதான் உண்மை. நீங்க முட்டாளா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. உங்கள்கிட்ட பழைய மெசேஜ் இருந்தா ஒருக்கா போய் படிச்சு பாருங்க, நீங்களே அதை உணர்வீங்க. உண்மையா நேசிக்கிறவங்க தான் அதிகமா யோசிச்சு தூங்க முடியாம போயிடுவீங்க. உங்கள் மதிப்பை உணராதவர்களையும் உங்கள் உணர்வுகளை மதிக்காதவர்களையும் பற்றி தயவு செய்து கவலைப்படாதீர்கள். வலி எப்போதும் கண்ணீரில் இருப்பதில்லை. அது சில சமயம் புன்னகையாகவும் இருக்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசத்திற்கு கண்ணீர் தான் எப்போதும் கடைசி பரிசு. எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் உங்களை திடீரென்று விட்டு செல்வார்கள். அதற்காக நீங்கள் ஒருவரை மறப்பதற்காக ஒருபோதும் இன்னொருவரை எந்த விதத்திலும் பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கு முக்கியமானவராக இருக்கலாம், இருந்து கொண்டிருக்கலாம், இருக்கலாம், இனியும் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் அது அல்ல. அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான நபர் வரும் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த இடம். ரொம்ப நன்றி.